ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. நான் வந்து ஒரு 8 பாட்டில் வந்து எடுத்திருந்தேங்க. அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணுற ஒவ்வொரு பாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும் பாருங்க. நான் வந்து இந்த பாட்டில்ஸுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால ஒரே ஹைட் இருக்க மாதிரி அந்த பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க. நான் 8 பாட்டிலையும் வந்து பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த பாட்டில்ஸை வந்து ரெண்டா ஃபர்ஸ்ட் ஒட்டி எடுத்துக்கலாங்க. க்ளூகன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டா ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ரெண்டா ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செட்டாக வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால சின்ன பசங்களுடைய செப்பல்ஸ் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய செப்பல்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் செப்பல்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய செப்பல் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு